நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் சங்கர் இணைகிறார். விஜய் சங்கர், இயல்பான கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு அமித்ஷா. இது இயல்பான கூட்டணியா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் சொன்னாங்க, உடல் மொழியை பாத்தீங்கன்னா அது இயல்பு இல்லைன்னு தெரியுது. அந்த அண்ணாமலை இதுவரைக்கும் கூட்டணி இல்லை, கூட்டணி இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்த அண்ணாமலையும் பாஜக கூட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த வீர முழக்கிட்டு வந்த எடப்பாடி ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா, ஜல்லிக்கட்டில் அடக்கப்பட்ட காளைகள் போல அவர் ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. இது பார்க்கும்போது யார் அங்க உண்மையிலேயே, அதுவும் இன்னைக்கு 1 மணிக்கு இருந்த வச்சிருந்த அந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்டிஏ அப்படின்னு முன்னாடி போட்டு அந்த பின்னாடி பேனர் வச்சிருந்தவங்க 5 மணி வரைக்கும் 6 மணி ஆயிடுச்சு. அப்போ 5 இவ்வளவு 4 மணி நேரம் டிலே ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப கூட்டிருக்காங்கன்னா, அந்த நடுவில் இந்த 5 மணி நேரத்துல பெரிய ஒரு டிராமா நடந்திருக்கு. அப்ப என்ன சாரி என்ன நடந்தது, மிரட்டப்பட்டார்களா என்னன்னு நமக்கு தெரியாது. இது எனக்கு வடிவேலு ஜோக் மாதிரி தான். இது இங்க நல்ல ஒருத்தன் சிக்கியிருக்கான் அப்படி நமக்கு நல்லா நம்மளை கவனிச்சு அனுப்புங்கன்னு சொல்ற மாதிரி தான் 2 பேருக்கு அடி விழுந்திருக்காங்க. அடிங்கிறது நான் சம்பாதிக்க சொல்றேன். அண்ணாமலை அடக்கப்பட்டு அவரை பாருங்க, அவரை பத்தி அந்த அண்ணாமலை அதை பத்தி ஒரு கேள்வி வரும்போது அண்ணாமலை அமைதியா இருக்காரு. அவர் முகத்துல சிரிப்பு இல்லை. இன்னைக்கும் அண்ணாமலை தான் தலைவர் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு அவர் முகத்துல ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு இதுவுமே இல்லை. இந்த பக்கம் எடப்பாடி ரொம்ப தர்ம சங்கடமா உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த கூட்டணி எப்படி இருக்க போகிறது என்பதற்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருக்கு. பார்க்கும்போது 2 பேருமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம அமித்ஷா பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருந்தாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப கோவப்படுறாரு. திரும்ப உட்காருங்க அப்படின்னு அவர் தான் அவருடைய இயற்கை குணம் வெளிப்படுது இருந்தது. அப்ப என்னன்னா, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. ஒரு மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு புழுக்கம், ஒரு இறுக்கம் நிலவுக்கு நல்லாவே தெரியுது. இது இப்பவே இந்த முதல் கோணல் மாதிரி தான். இது இப்பவே இப்படி ஆச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இவங்க ஒத்துவாங்க. இன்னொன்னு, அதிமுக கேடர் இவ்வளவு நாள் எடப்பாடி தயார் பண்ணி வச்சிருந்தாரு. நம்ம பாஜக கூட இல்ல அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. இப்ப அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இதுல முக்கியமான விஷயம் என்ன, இப்போ இந்த கூட்டணி இந்த பிரச்சனையே இல்லாமல் ஒரு 3-4 தேர்தலை சந்திப்ப திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. இன்னும் வர காலகட்டத்துல நீங்க என்ன நடக்கும், எப்படி இந்த கூட்டணி செல்லுங்க பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமானது, நயினார் நாகேந்திரன் பேரு இப்ப அடிபடுது. அதாவது என்னன்னா, பிஜேபி மகாராஷ்டிரால சிவசேனாவையும் என்சிபியும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சியை உடைச்சு அந்த பாம்பு அப்படியே முழுங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப செங்கோட்டையனுடைய எதிர்ப்பு குரல், அப்புறம் ஒவ்வொருத்தரா போய் அங்க போய் கப்பம் கட்டுற மாதிரி போய் உட்கார்ந்து பேசுறாங்கல்ல, அடங்கி உடங்கி பல பேர் போய் பார்த்தேன். ஏடிஎம்கே எடப்பாடி மட்டும் போல, மற்றவங்க எல்லாம் போறாங்க, வேலுமணி எல்லாம் போறாரு. இதை பார்த்தா அந்த பாம்பு முழுங்க தொடங்கி ஒவ்வொருத்தரையும் ஒரு சிண்டே உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சிண்டே வருவாரு, அதுபோல இன்னொரு அஜித் பவார் வருவாரு. இதனால அதிமுக என்ற கட்சி என்பது இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தான் செல்லுங்கிறதா எனக்கு தோணுது. இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தவிர அந்த கட்சி என்பது இருக்குமா, அது இன்னும் சிதைந்து போகுமாங்கிறத பார்த்தா கரெக்டா மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் தான் தெரியுது. இது பிஜேபி எப்பவுமே அவனுடைய கேம் இதுதான். கூட்டணி மாதிரி கூட்டாளி ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு கடைசியில அவங்கள கவுக்கிறது தான் வேலை. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு இந்தியால. அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம நேரடியா பாக்குறோம், கண் கூட தெரியுது. அதுதான். நன்றி திரு விஜய் சங்கர். இறுக்கமும் புழுக்கமுமாக ஒரு கூட்டணி உருவாயிருக்குன்னு ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இணைவுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.